சிறு வசனங்களிலே பல அர்த்தங்களை பொதித்து வைத்திருக்கின்றான். இப்படி 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அல் கஹ்ஃப் இதனுடைய அர்த்தம் குகை. குகை என்ற ஒரு அத்தியாயம் 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே 110 வசனங்கள் இருக்கின்றன. 110 வசனங்கள். இதிலே இருக்கக்கூடிய ஆரம்ப 10 வசனங்களை ஓதுகின்றவர்களுக்கு தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த சூரா 18வது அத்தியாயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதி வருவதும் மிகவும் சிறப்புக்குரிய அமலாகும். இந்த 18வது அத்தியாயத்தை ஓதிய காரணத்தினால் ஒரு சஹாபி அல்லாஹ்வினுடைய அருள் ஒரு மேகமூட்டம் போன்று தன்னுடைய குதிரை மீது இறங்கியதை கண்டார். அவருடைய கட்டப்பட்டிருந்த அந்த குதிரை அந்த மேகமூட்டத்தை கண்டு விரண்டு அத்துக்கொண்டு ஓட பார்த்தது என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருளை கண்களினால் கண்டார்கள் அந்த சஹாபாக்கள். அவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள், எங்களால் ஏன் காண முடியாது? நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நெருக்கமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, அவனுடைய போதனைக்கு நெருக்கமானவர்களாக இருக்கின்ற பொழுது அவனுடைய வேத ஞானங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அவனுடைய வேதத்தை படிக்க படிக்க பல ஞானங்கள் கிடைக்கும். அவனுடைய வேதத்தை நெருங்க நெருங்க நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கலாம். அப்பொழுது அவனுடைய உதவியை நாங்கள் கண்களினால் காணலாம், இந்த உலகத்திலும் காணலாம், மறுமையிலே சுவர்க்கம் செல்லலாம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா 4 விடயங்களை கூறுகின்றான். 4 சரித்திரங்கள், 4 சம்பவங்கள். ஒன்று குகைவாசிகள். அதனால்தான் இந்த சூறாவுக்கு குகை என்று பெயரிட்டுள்ளார்கள். குகைவாசிகள், இது ஒரு சரித்திரம். இரண்டாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலை என்ற ஒரு அறிஞரை தேடி செல்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு சரித்திரம். அடுத்ததாக 2 பெரும் தோட்டங்கள் வழங்கப்பட்ட ஒரு பெரும் செல்வந்தர் பற்றிய ஒரு சரித்திரம். இறுதியாக துல்கர்னைன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அல்லாஹ்வினுடைய அடியார் பற்றிய சரித்திரம். இப்படி 4 சரித்திரங்கள். இந்த 4 சரித்திரங்களுக்கு நடுவிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே தோல்வி கண்ட ஷைத்தான் அல்லாஹ்வினோடு செய்த உரையாடலையும் அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தான் எவ்வாறு மாறு செய்தான் என்ற விடயங்களையும் கூறுகின்றான். இவைகள் ஒவ்வொரு சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் 2 ஜும்மாக்கள் செய்யப்பட வேண்டும். அவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன இவற்றிலே. நாங்கள் படித்தால் அந்த விளக்கங்களை எங்களால் நிச்சயமாக பெற முடியும். ஒரு முறை அல்ல, பல முறை நாங்கள் படிக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த குர்ஆனை துரதிர்ஷ்டவசமாக வெறுமனே சில சடங்குகளுக்காக வைத்திருக்கின்றார்கள். நோன்பு வந்தால் ஒரு சடங்கு, வித்திரு தராவீஹ் வந்தால் ஒரு சடங்கு, யாராவது மரணித்தால் ஒரு சடங்கு. இதற்குத்தான் இந்த குர்ஆனை பயன்படுத்துகின்றார்களே தவிர இந்த குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது, இதில் என்ன வழிகாட்டல் இருக்கின்றன என்பதை பற்றி இந்த மனிதர்கள் சிந்திக்காமல் மிகவும் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் இங்கு இந்த குறுகிய நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்ற சம்பவத்தை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இதிலே விசுவாசிகளான பெற்றோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பதன் காரணமாக அந்த பிள்ளைகள் எந்த நிலையை அடையும் என்ற ஒரு ஞானத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். மறுமை நாள் வரும் வரைக்கும் இந்த ஞானம் இருந்து கொண்டே இருக்க போகிறது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சொல்லுகின்றார்கள். அல் கஹஃப் 60வது வசனம், லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மல் பஹ்ரைன் அவ் அம்தி ஹுக்பா. நான் இந்த இரண்டு கடல்களும் சந்திக்கக்கூடிய இடத்தை அடையும் வரை நான் நடந்து கொண்டே இருப்பேன். இரண்டு கடல்கள் என்றால் அதனை விளங்கப்படுத்துவதற்கு நிறைய நேரம் தேவைப்படும். இது மாபெரும் ஒரு விஞ்ஞான உண்மை இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு கடல்களும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை நான் சென்று அடைவேன். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான், அந்த இடத்திலே தான் ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் என்பதாக. எனவே இவர் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்கின்றார்கள். எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெறுவதற்காக. எங்களுடைய பாசையை சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை கற்பதற்காக செல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய வஹியை கற்பதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக செல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மல் பஹ்ரைன் அவ் அம்தி ஹுக்பா. நான் இந்த இடத்தை சென்று அடையும் வரை நடந்து கொண்டே இருப்பேன். எத்தனை வருடங்கள் சென்றாலும் பரவாயில்லை, எத்தனை நாட்கள் சென்றாலும் பரவாயில்லை, நான் அவர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர்கள் செல்லுகின்றார்கள். பல நாட்கள் பல வருடங்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் சற்று எங்களை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடும் விடயத்திலே எங்களிலே எந்த அளவு ஆர்வம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி கற்றால் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் இருக்க முடியும். அதனை தேடி படிக்காத வரைக்கும் சோனம் செல்வது என்பது கேள்விக்குறித்தான். இது எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய விடயம். அவனுடைய மார்க்கத்தை நாங்கள் தேடி படிக்காமல் அவனை அஞ்சக்கூடியவர்களாக ஒருபோதும் ஆக முடியாது. எனவே அவர்கள் அவருடைய மார்க்கத்தை தேடி படிப்பதற்காக நடந்து செல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லி இருந்தான், ஒரு மீனை கொண்டு போகும்படி. அந்த மீன் எந்த இடத்திலே தவறி விடுகின்றதோ அதுதான் அவர்களுடைய இடம். இப்பொழுது அவர்கள் ஒரு கல்லிலே உறங்குகின்றார்கள். மீன் அவர்களுடைய கூடையிலே இருந்து தப்பி சென்று விடுகின்றது. இந்த சம்பவம் சஹீஹ் புகாரியிலே 4401வது ஹதீஸாக வந்திருக்கின்றது. எனவே இவர்கள் யூஷா இப்னு நூன் என்ற ஒரு தோழரை அழைத்து செல்கின்றார்கள். யூஷா இப்னு நூன் என்ற இவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தார். அவர்கள் உறங்கி எழும்பி நடக்கின்ற பொழுது இந்த மீன் சென்ற விடயத்தை மறந்து விட்டார் கூறுவதற்கு. இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் இந்த விடயத்தை கூறுவதற்கு ஷைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான். எந்த இடத்திலே சொல்லுகின்றார் தெரியுமா? ஒரு இரவும் ஒரு பகலும் கடந்து சென்று விட்டார்கள். ஒரு நாள் நடந்து சென்றிருக்கின்றார்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் செல்ல வேண்டிய இடம் அதுதான், அங்கே தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள், வாருங்கள் திரும்பவும் நடப்போம் என்று அவர்கள் அந்த இடத்தை பற்றி கதைத்து ஒரு நாள் நடந்து வருகின்றார்கள். பாருங்கள், மார்க்கத்தை படிப்பதற்காக அந்த இடத்தை தவற விட்டும் அவர்கள் விடவில்லை, மீண்டும் அந்த இடத்தை நோக்கி வருகின்றார்கள். எனவே இந்த இடத்திலே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு சலாம் கூறுகின்றார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள். அதாவது, இந்த மார்க்கத்தை தேர்வதாக இருந்தால் உங்களிடத்திலே எந்த ஒரு கேள்வியையும் கேட்க மாட்டேன். இது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதித்த நிபந்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன்பட்டு செல்லுகின்றார்கள். இப்பொழுது செல்லுகின்ற பொழுது அவர்கள் கடலை கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. ஒரு கப்பல் வருகின்றது. அந்த கப்பல்காரர்களோடு இவர்கள் கதைக்கின்றார்கள். அவர்கள் இவர்களை ஏற்றிக்கொள்கின்றார்கள். எந்த ஒரு பணமோ கூலியோ இல்லாமல் இனாமாக இவர்களை ஏற்றி செல்லுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் கோடாலியை எடுத்து ஒரு கப்பலுடைய பலகையை கலட்டி விடுகின்றார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறி விடுகின்றார்கள். இது ஒரு சம்பவம்.
அதற்கு அடுத்தபடியாக கப்பலிலே இருந்து இறங்கி செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு சிறுவனை காணுகின்றார்கள், விளையாடி கொண்டிருக்கின்றான். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறுவனை பிடித்து தலையை திருகி கலட்டி விடுகின்றார்கள், கொலை செய்து விடுகின்றார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறி விடுகின்றார்கள். காலா கதல்த நப்சன் ஜக்கியத்தன், நீங்கள் ஒரு தூய்மையான ஆத்மாவை கொலை செய்து விட்டீர்களே, பிகைரி நப்சின், ஒன்றுமே செய்யாத, ஒரு குற்றமுமே செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களே, லகத் ஜஅத ஷைஅன் நுக்ரா, நீங்கள் ஒரு மோசமான வேலையை செய்து விட்டீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், இதற்கு அடுத்தபடியாக அப்படியே செல்லுகின்றார்கள். ஒரு ஊர், ஒரு நகரம். அந்த நகரத்திலே இவர்கள் சென்று, இவர்கள் பிரயாணிகள் வெகு தூரமாக நடந்து வருகின்றார்கள். இவர்களிடத்திலே உணவு எதுவும் கிடையாது. அந்த ஊரிலே உணவு கேட்கின்றார்கள். ஆனால் இஸ்தத்அமா அஹ்லஹா ஃபஅபவ் அன் யுலைஃபுஹுமா, இவர்களுக்கு உணவு அளிப்பதற்கு அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். இப்படியாக 3 சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை அடுத்த ஜும்மாவிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக செய்த உடன்படிக்கையை மறந்து மீறி விடுகின்றார்கள். 2 தடவை மறந்து விடுகின்றார்கள். 3வது தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லுகின்றார்கள், இதற்கு பிறகு நான் தவறு செய்தால் நீங்கள் என்னை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று 3வது சம்பவத்தோடு நீக்கிக் கொள்கின்றார்கள் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அம்ம சஃபீனத்து, முதலாவது சம்பவம். இது 79வது வசனமாகும். அம்ம சஃபீனத்து ஃபகானத் லிமசாகின் يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. இந்த கப்பல் இருக்கின்றதே, இது சில ஏழைகளுக்குரிய கப்பலாகும். يعملون في البحر, இவர்கள் கடலிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். فأردت أن أعيبها, நான் இந்த கப்பலை சிறிது குறை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் வகான வராஅஹு மலிக்குன், இதற்கு பின்னால் ஒரு அரசன் இருக்கின்றான். யாஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா, ஒவ்வொரு சிறந்த கப்பல்களையும் அவன் அபகரித்துக் கொள்ளுகின்றான். எனவே தான் இந்த கப்பலை நான் துளையிட்டேன், இந்த கப்பலுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தினேன் என்று ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தோழன் யூஷா இப்னு நூனையும் ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இனாமாக ஏற்றிக்கொள்ளக்கூடிய கப்பல். இப்பொழுது இந்த கப்பலை இலவசமாக செல்வதும் இல்லாமல் உடைத்து வேற விட்டால் நாங்கள் என்ன நினைப்போம்? அதனைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள். எந்த ஒரு கூலியோ பணமோ இல்லாமல் எங்களை எடுத்து செல்கின்ற இந்த கப்பலை நீங்கள் அநியாயமாக உடைத்து விட்டீர்களே என்று அவர்கள் பதறினார்கள், திடுக்கிட்டார்கள். கோடாலியினால் ஒரு பலகையை கலட்டி விடுகின்றார்கள். ஆனால் அதன் காரணமாக அல்லாஹு தஆலா பின்னால் வைத்திருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்பட்டு விடலாம்.
எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறாக திடுக்கிடக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு விடலாம். நாங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். இந்த கப்பலை உடைத்ததன் காரணமாக அந்த ஏழைகளுடைய தொழில் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த ஏழைகளுடைய ஒரே சொத்தான அந்த கப்பல் பாதுகாக்கப்படுகின்றது. பாருங்கள், ஒரு சிறிய ஒரு குறையின் காரணமாக ஒரு பெரிய ஒரு விபத்து அங்கு தடுக்கப்படுகின்றது. இல்லை என்றிருந்தால் அந்த அரசன் சிறந்த ஒவ்வொரு கப்பலையும் பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றான். இதனை அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அறிந்ததன் காரணமாக ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். எனவே இது போன்ற எங்களுக்கு வெறுப்பான ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், விசுவாசிகளே, வல நபுலு அன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ, நாங்கள் உங்களுக்கு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் உங்களுடைய சொத்துகளிலே குறைவை கொண்டும் உங்களிலே மரணத்தை கொண்டும் நாங்கள் உங்களை சோதனை செய்வோம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், ஆனால் இந்த சோதனையின் போது எவர்கள் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக. அல்லதீன அஸாபஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கே வாழுகின்றோம், அவனிடத்திலே மீள இருக்கின்றோம் என்று அந்த விசுவாசிகள் சொல்லுவார்கள், பொறுமையாளர்கள் கூறுவார்கள். எனவே அல்லாஹ் தஆலா விசுவாசிகளை சோதிப்பதற்காக இப்படியான கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை கற்றுத் தருகின்றார்கள். உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு நீ கூலியை தருவாயாக. வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, இந்த சோதனையை விடவும் சிறந்ததை தருவாயாக என்று ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இங்கே இந்த கப்பல் உடைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த சோதனையை விட மிக சிறந்தது என்னவென்றால் அந்த கப்பலை பாதுகாக்கப்படுகின்றது. இது ஒரு படிப்பினை. அதே போன்று இரண்டாவது சம்பவம், அவர்கள் ஒரு சிறுவனை கொலை செய்து விடுகின்றார்கள். அதற்கு காரணம் சொல்லுகின்றார்கள், அம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினீன், இந்த சிறுவனை நான் கொலை செய்தேனே, இவனுடைய பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் விசுவாசிகளாக இருந்தார்கள். ஃபஹஷீனா அன் யுர்ஹிகஹுமா துக்யானன் வ குஃப்ரா, இவன் இந்த பெற்றோர்களை, இந்த விசுவாசிகளை, இந்த மூமின்களான தாய் தந்தையை வரம்பு மீறக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவான், அல்லது காஃபிர்களாக ஆக்கிவிடுவான், நிராகரிப்பவர்களாக ஆக்கிவிடுவான் என்பதை நாங்கள் பயந்தோம். எனவே தான் அந்த சிறுவனை நாங்கள் கொலை செய்தோம் என்று ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். பாருங்கள், ஒரு குழந்தை கொல்லப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய ஒரு குழந்தை மரணித்து விட்டால் பதறி விடுவோம். எங்களுடைய ஒரு சகோதரன் மரணித்து விட்டால் நாங்கள் கவலைப்படுவோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு விடயத்திலே கவலைப்படுவீர்கள், நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் ஒரு விடயத்தை விரும்புவீர்கள், ஆனால் அந்த விரும்பக்கூடிய அந்த விடயத்திலே தீமை இருக்கின்றது, நீங்கள் அதனை அறிய மாட்டீர்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பதற்காக செல்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அறிவு கிடையாது. எனவே தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் படித்துக் கொள்கின்றார்கள். இந்த குழந்தை கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த பெற்றோர்கள் நரையிலே இருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள். அந்த விசுவாசிகள் காபிராவதை விட்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் காப்பாற்றப்படுகின்றார்கள். எங்களுக்கும் இவ்வாறு ஏற்படலாம், எங்களுக்கும் இவ்வாறு மரணிக்கலாம், எங்களுக்கும் இதே போன்று அல்லது இதைவிட பெரும் சோதனைகள் ஏற்படலாம். ஆனால் விசுவாசிகளாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இதிலே ஆக முக்கியமான விடயம் என்னவென்றால், இங்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் விசுவாசிகளாக இருந்தார்கள். நாங்கள் விசுவாசிகளாக இருந்தால் எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய குழந்தைகளும் அந்த எங்களுடைய மார்க்கத்திலே இணைவதற்கு ஆசை வைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவ்வாறு தான் இயற்கை மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே தான் இந்த சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்.